A circular coil carrying current I has a radius R and the magnetic field at the center is B. At what distance from the center along the axis of the same coil the magnetic field will be V by phi 8 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சர்க்குலர் காயில் அதோட பூரா கரண்ட் வந்து I, சர்க்குலர் ரேடியஸ் வந்து R, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அலாங் தி ஆக்சிஸ் வந்து அதே காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து B/8 இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டு கம்பேர் போத் ரெண்டு ஃபார்முலா இருக்குல்ல, அட் தி சென்டர் ஒரு ஃபார்முலாவும் அலாங் தி ஆக்சிஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் தான் வி கேன் கெட் தி ஆன்சர். அதுக்கு ரெண்டு ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். இப்போது பி ஏன்னு வச்சுக்கலாம். அது வந்து என்னது அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் தி சர்க்குலர் காயில் பிஏன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஃபார்முலா வந்து என்னது உங்களுக்கு V0 I ரேடியஸ்னு கேபிட்டல் கொடுக்குறாங்க R² பை 2 இன்ட்டு R² ப்ளஸ் X² ஹோல் பவர் 3/2 இதுதான் ஃபார்முலா. இதே வந்து அட் தி சென்டர் வந்து பிசின்னு வச்சுக்கலாம். அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து V0 I by 2R. எப்படி வந்து தெரியும், நம்ம அட் தி சென்டர் x = 0 இருக்கும்போது சர்ச் பண்ணும்போது R² ஹோல் பவர் 3/8 என்ன வரும், R³ வரும், கீழே மேலே R² அடிச்சு அந்த ஃபார்முலா வரும். சரி, இப்போ ஆனால் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து அட்வான்டேஜஸ் வந்து சென்டர் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் தி சேம் காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be V/8 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து BL அதாவது BA வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா BC/8 இருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த கண்டிஷன். ஓகேவா? நமக்கு BA என்னது V0 I R² by 2 இன்ட்டு R² ப்ளஸ் X² ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு BC என்னன்னா உங்களுக்கு வந்து V0 I by 2R இங்கே டிவைட் பை 8 இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம்னா V0 I R² by 2 இன்ட்டு R² ப்ளஸ் X² ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு என்னது V0 I by 16R. அப்போ V0 அடிக்கிட்டு வரும், I அடிக்கிட்டு வரும். இப்போ இதை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது ஒன்று R² இன்ட்டு R R³. இது நான் 16 இங்கே வச்சுக்க போகிறேன். இந்த டைம் அப்படி இங்கே போகுது. இப்போ 2 இன்ட்டு R² ப்ளஸ் X² ஹோல் பவர் 3/2 பை இங்கே என்ன இருக்குது டினாமினேட்டரில் 16 இருக்குது. 16 அப்படியே வச்சுருக்கேன். இப்போ அடித்தோன்னா அந்த 1 2யும் 16 அடித்தா இங்கே 8 வரும். இப்போது R³ இருக்கா, ரெண்டு பக்கம் வந்து என்ன உங்களுக்கு வந்து இப்போது இதில் கியூப் ரூட் எடுக்கலாம். கியூப் ரூட் எடுத்து என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து R³ ஹோல் பவர் 1/3 ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு இங்கே R² ப்ளஸ் X² ஹோல் பவர் 3/2 கியூப் ரூட் எடுக்கும்போது இங்கே 1/3 வரும். இது அடிப்படை வரும். கீழே வந்து என்னது 8 ஹோல் பவர் 1/3. அப்போ இங்கே என்ன வரும்னா R² ப்ளஸ் X² ஹோல் பவர் 1/2 இருக்கும். 8 கியூப் ரூட் என்னது 2. இங்கே ரெண்டு அடிப்படை வரும். அப்போ R ஈக்குவல் டு R² ப்ளஸ் X² ஹோல் பவர் 1/2 பை 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம எக்ஸாம் பிடிக்கும், அதனால் என்னது ஸ்கொயர் பண்ணால் R² ஈக்குவல் டு இந்த கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் இருக்கிற சேரும் பண்ணால் R² ப்ளஸ் X² மட்டும் இருக்கும். கீழே டேமேட் 4 இருக்கும். இப்போ மறுபடியும் கிராஸ் வெரிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு அந்த 4 இங்கே ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 4R² ஈக்குவல் டு R² ப்ளஸ் X² வரும். அதுலேயும் X² மட்டும் வச்சுக்கிட்டோன்னா 4R²